மும்பை தாராவி மறுவடிவமைப்பு திட்டம் அதானி குழுமத்திற்கு தாரை வார்க்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடியின் தயவால் அதானி பாதுகாப்பாக இருப்பதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தல் 2 சித்தாந்தங்களுக்கு இடையிலான போர் என்றும் சில பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான மோதல் என்றும் தெரிவித்தார். பாக்ஸ்கான் உள்ளிட்ட தொழிற்சாலைகள் மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டதால் மகாராஷ்டிராவில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை இழக்க நேரிட்டதாகவும் விமர்சித்தார். தாராவி மறுவடிவமைப்பு திட்டத்தை தொழிலதிபர் அதானிக்கு தாரை வார்த்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நாம் ஒற்றுமையாக இருப்பதே பாதுகாப்பு என்ற பிரதமர் மோடியின் முழக்கத்தை மேற்கோள் காட்டிய ராகுல் காந்தி, ஒரு பெட்டியிலிருந்து பிரதமர் மோடி அதானி புகைப்படத்தை எடுத்து காண்பித்தார். मुश्किल खुलता है ये देखिए, एक है तो सेफ है, देख लीजिए। और ये பிரதமர் மோடியுடன் நெருக்கமாக இருப்பதால் தொழிலதிபர் அதானி தனக்கு தேவையானதை பெற்றுக் கொள்வதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். Everybody knows how Adani tendering process works. The whole country knows it. Okay, everybody knows how CBI is used, how ED is used, how income tax department is used, how people are pressured. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளிலும் புதுவை, காரைக்காலிலும் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோன்று சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.